ஷங்கர் ஜிவாலுக்கு ஏன் புதிய பதவி? அதிர வைக்கும் அதிர்ச்சி தகவல்கள். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக கடந்த 2 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி மிகப்பெரிய வரலாறு படைத்தவர்தான் திரு சங்கர் ஜிவால் அவர்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு ஓய்வு பெற்றதை தொடர்ந்து தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்ட ஷங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். 1990ஆம் ஆண்டு தமிழக கேடர் IPS அதிகாரியான இவர் DCL பொறியியல் துறையில் பட்டம் பெற்றார். தமிழ், ஆங்கிலம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தின் தாய்மொழியான குமானி ஆகிய மொழிகளில் இவருக்கு புலமை உண்டு. இவர் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவியேற்றதற்கு முன்னதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவான NCB, திருச்சி போலீஸ் கமிஷனர், உளவு பிரிவில் DIG மற்றும் IG, சிறப்பு அதிரடிப்படை ADGB உள்ளிட்ட முக்கிய பதவிகளில் அரும்பணியாற்றியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தனது பணிக்காலத்தில் தமிழகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவை அமைப்பதிலும், போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி கடும் நடவடிக்கை எடுப்பதிலும், கள்ள நோட்டுகளின் நடமாட்டத்தை ஒடுக்குவதிலும், கூலிப்படைகளின் கொட்டத்தை அடக்குவதிலும், மாநில உளவுத்துறையை வலுப்படுத்தி தமிழக மக்களின் நிம்மதியை உறுதிப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார். காவல் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது முதல் பணி நீக்கம் செய்வதிலும் பாரபட்சம் காட்டாமல் நீதியின் வழி நடுநிலையாய் நின்று நடவடிக்கை எடுத்த பெருமை இவருக்கே உண்டு. இதற்கு முன்னதாக சென்னையின் 107வது காவல் ஆணையராக பணியாற்றிய போது அவரின் துரிதமான நடவடிக்கைகளும் சட்டம் ஒழுங்குக்கு எதிரானவர்கள் மீது அவர் காட்டிய கண்டிப்பும் மக்களாலும் தமிழக அரசையும் கவர்ந்தது என்றே சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலான தொடர்ச்சியாகத்தான் சங்கர் ஜிவால் அவர்கள் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியமர்த்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டதன் காரணமாக குற்றவாளிகள் அனைவரும் தங்கள் வாளை சுருட்டி வைத்துக் கொண்டதோடு பலர் தமிழ்நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள் என்று கூட சொல்லலாம். மேலும் தமிழக மக்களின் பாதுகாப்புக்காக நவீன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதோடு காவலர்களின் மன அமைதிக்காகவும் பல திட்டங்களை கொண்டு வந்தார். இவரின் வருகைக்கு பிறகு தமிழகத்தின் குற்ற செயல்கள் குறைந்ததற்கான புள்ளி விவரங்களை பிரபல நாளேடுகள் வெளியிட்டு அவரின் புகழுக்கு மேலும் புகழ் சேர்த்தது. போதைப் பொருட்களை கடத்தி அதை விநியோகம் செய்யும் ஆசாமிகளையும், பட்டியலின மக்களுக்கு எதிரான நடக்கும் அடக்குமுறைவாதிகளையும், பெண்களை வன்புணர்வு செய்யும் காமுகர்களையும் அதிரடியாக கைது செய்து துரித நடவடிக்கை எடுக்கும்படி அந்தந்த மாவட்ட உயர்காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அதோடு விட்டுவிடாமல் அதன் ஒவ்வொரு நகர்வையும் கூர்மையாக கண்காணித்த ஆளுமையும் இவருக்கே உரிய தனி சிறப்பு என்று சொன்னால் அது மிகையாகாது. குண்டர்களை இரும்பு கரங்களால் இவர் அடக்கிய காரணத்தால் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நிம்மதியாக உறங்கிய இரவுகள் எண்ணிலடங்காதவை. அரசியல் கட்சிகளின் போராட்டங்கள், ஊர்வலங்கள், பேரணிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவன தொழிலாளர்களின் போராட்டங்கள் நடந்த எந்த ஒரு இடத்திலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் கண்காணித்து பாதுகாப்பு அளித்த பெருமை இவருக்கே உண்டு. மேலும் நீதிமன்றம், தமிழக அரசு, தனியார் அமைப்புகள் உள்ளிட்டவற்றின் கேள்விகளுக்கும் துறை ரீதியான பதில்களை தன் விரல் நுனியால் சமர்ப்பித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதை வழக்கமாகவே வைத்திருந்தார் திரு சங்கர் ஜிவால் அவர்கள். பேரிடர் காலங்களில் பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாவலனாக இருந்து பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து எந்தவித குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார். அந்த வகையில் அவர் தன் பார்வைக்கும் காதுகளுக்கும் வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆராய்ந்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்தான் திரு சங்கர் ஜிவால் அவர்கள். அந்த வகையில் இவரை முன்னோடியாக மனதில் வைத்து செயல்படும் பலர் உயர்காவல் அதிகாரிகளும் உண்டு. தமிழகத்திற்கு இவரின் சேவை தொடர்ந்து தேவை என்பதன் காரணமாகவே தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பதவி வகித்த அவரை தற்போது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஆணையத்தின் தலைவராக நியமித்து அழகு பார்த்துள்ளது தமிழக அரசு. இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், ஷங்கர் ஜிவால் அவர்களின் அரிய திறமையை வீணாக்காமல் பயன்படுத்திக் கொள்வதற்காகவே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஆணையம் என்ற ஆணையத்தை புதியதாக உருவாக்கி அதன் தலைவராக திரு சங்கர் ஜிவால் அவர்களை நியமித்து சிறப்பு சேர்த்துள்ளது நமது தமிழக அரசு.